Hello guys, welcome to the Seesaw Trader channel. இதான் நம்ம சேனல் நேம் த Seesaw Trader சேனல். சேனலில் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் ரெகுலர் அப்டேட்ஸ் லைவாக கொடுப்போம். சரிங்களா? நம்ம யூடியூப்பில் வந்து ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ்ட் மட்டும்தான் கொடுப்போம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மண்டே வந்து லீவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐ வில் அப்டேட் த மார்க்கெட் கண்டிஷன் டுமாரோ இன் லீவ். அதான் ஆக்சுவலாக நான் முன்னாடி ஃப்ரைடே போகும்போதே வந்து ஐ வில் பி ஆக்டிவ் ஃப்ரம் டியூஸ்டே, ஐ எம் லீவ் ஆன் மண்டேன்னு போட்டிருந்தேன். ஸோ மண்டே என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியாது, நான் லீவில் இருந்தேன். ஸோ இப்போ வாங்க டுடேலேருந்து சார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம நிஃப்டி வந்து 25,700 கால் ஆப்ஷன் அண்ட் 25,900 புட் ஆப்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிஇபி பாயிண்ட், அதே மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் கொடுத்தாச்சு. இப்போ புதுசாக இதை பார்க்குறவங்க தயவு செஞ்சு ஹவு டு டேக் என்ட்ரி இன் அவர் என்ட்ரி ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இந்த சார்ட் வந்து எப்படி பார்க்குறது ஃபஸ்ட்டு அப்படின்றத அந்த வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வாங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் 9:15, அதாவது 9:20 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, அதனால் இந்த சார்ட் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்போது ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து பேலன்ஸ்ட் இன் போத் சைடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் சார்ட் இஸ் நாட் இன் என்ட்ரி ரேஞ்ச். அதாவது இங்கே மார்க்கெட் இருக்குது இல்லையா, இப்போ மார்க்கெட் வந்து புட் சைடில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 139 பிஇபிக்கு அபோவ் க்ளோஸ் ஆகிருக்கு. சேம் டைம் கால் ஆப்ஷன் சைடில் பிஇபிக்கு கீழே 123 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது டைம் டிகேவோடு நடந்து இந்த 123 கீழே இங்கே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி புட் சைட்லேயும் கொஞ்சம் டைம் டிகே ஆகி 139 கீழே ஓப்பன் ஆகி, இல்லை இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைனஸ் 25-30 பாயிண்ட்டு தானே இருந்தது. ஸோ இது ஒரு சின்ன கேப் அப்பில் இருக்கும். அதாவது புட் சைடில் ஒரு சின்ன கேப் அப், கால் சைடில் ஒரு சின்ன கேப் டவுனில் இருக்கும். இங்கே 123ன்றது 110 இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே 139ன்றது ஒரு 150 அந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த பிபியை தொட்டுட்டு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, புட் சைடுக்கு மேலே போயிடுச்சு. இது வந்து கால் சைடு கீழே போயிடுச்சு. என்னாச்சுன்னா, ஸோ பிஇபிக்கு மேலே இருந்தால் எந்த சைடு, கால் சைட்லேயே புட் சைட்லேயே எந்த சைடு பிஇபிக்கு மேலே இருக்கும் அதுதான் ட்ரெண்டு. ஸோ கால் சைடில் கீழே இருக்கும், புட் சைடில் மேலே இருந்தால் புட் சைடில் ட்ரெண்டு, இல்லை புட் சைடில் கீழேயும் கால் சைடில் மேலே இருந்தால் கால் சைடில் ட்ரெண்டு, இல்லை ரெண்டு சைடும் பிஇபிக்கு கீழே இருந்தால் அன்றைக்கி வந்து சைட்வேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே தெரிஞ்சது மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுக்காமல் புட் சைடுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ பெட்டர் டு வெயிட் அப்படின்னு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாருங்கள், 9:25க்கு ஆஸ் பர் பேலன்சிங் டேட்டா மார்க்கெட் வில் மூவ் போத் சைடு அப்படின்னு கொடுத்துருந்தேன். இட் மீன்ஸ் போத் சிஇ அண்ட் பிஇ சைடு, அதாவது ரெண்டு சைடுமே டார்கெட்டோ இல்லை எஸ்எல்ஓ வந்து கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்கள், மணி வந்து 9:25க்கு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 9:27 ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போது கரெக்டாக 25,700க்கும் 25,250க்கும் மிடில் 726 நிற்கிதா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து கால் சைடு, இது புட் சைடு, இது அப்படியே ஜிக்ஸாக்காக இதோட இந்த மணி, புட் சைடோட இந்த மணி ரெண்டுமே பாருங்கள் 70 இருக்கா. அதே மாதிரி கால் சைடோட அவுட் த மணி, புட் சைடோட அவுட் த மணி, இது 45, இதுவும் 45 இருக்கா. ஸோ ப்ராப்பராக பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி பேலன்ஸ் ஆனால் மார்க்கெட் வந்து எந்த பக்கமும் போகலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த சைடும் போகலாம் அப்படின்றப்போ அது ஒரு சின்ன பயம்தான். அதாவது மார்க்கெட் எப்பயுமே நம்ம என்ட்ரி கொடுக்காத மாதிரி தான் இருக்கும். அதாவது நமக்கு என்ட்ரியாக அது கொடுக்காது, நம்மளே பார்த்து எங்கேயாவது எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, என்ட்ரி கொடுத்தா நம்ம சம்பாதிச்சிருவோம்ல. ஸோ அதனால் மார்க்கெட் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, பயங்கரமாக கீழே போயிடும். கீழே போயிட்டு நம்ம என்ன நினைப்போம், க்ளோஸ் ஆகிட்டு நினைப்போம். பார்த்தா அங்கேருந்து பெரிய 0 to 0 மாதிரி பெருசாக கொடுக்கும். இல்லைனா என்ட்ரியே கொடுக்காம கேப் அப்போ கேப் டவுன்லேயே போய் எங்கேயோ போய்ட்டுருக்கும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் எப்பயுமே பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் 9:20 அதாவது 9:29 டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் 3 சினாரியோ தான். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு பக்கமும் டிகே பண்ணிடும். சரிங்களா? இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருந்து இப்போ இது எடுத்தோன்னே இங்கெல்லாம் வந்து இந்த 25,750 புட் ஆப்ஷன் வந்து இங்கே 70 வரல. ஃபஸ்ட்டு இது 45 இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த 70 ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் 70 இல்லை, இது வந்து 130 140 இருந்தது. சரிங்களா? அங்கேருந்து தான் டிகே ஆகிருக்கு. ஸோ இது டிகே ஆகிருக்கு, இது மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து புட் சைடில் தான் இருந்தது. ஏன்னா அடுத்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், சொல்கிறேன். ஸோ புட் சைடில் இருக்கனால ஆஃப்டர் சம் ப்ரீமியம் டிகே த மார்க்கெட் வில் ஃப்ளை ஆன் ஒன் சைடு. அதாவது கால் சைடில் டிகே ஆகிட்டுருக்கு, ஸோ புட் சைடில் பறக்கும் அப்படின்றது இங்கே அர்த்தம். சரிங்களா? இல்லைன்னா மார்க்கெட் வந்து புட் சைடு, மார்க்கெட் வந்து அதாவது புட் சைடில் போயிட்டுருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் புட் சைடு போயிட்டு என்ன நடக்கும்னா,
புட் சைடில் இங்கே மேலே போயிட்டுருக்கும். அந்த டயத்தில் வந்து இங்கே உள்ள மணி எல்லாம் டிகே ஆயிடும். ஸோ செகண்ட் ஹாஃபில் 1:30 மணிக்கு மேலே இங்கே ₹2 ₹5 ₹10 இருக்கிற ப்ரீமியம் வந்து செகண்ட் ஹாஃபில் சல்லுன்னு போய் 100 வரும். ஸோ இந்த பக்கம் 100 ஆனது வந்து 0 ஆயிடும். இந்த பக்கம் 0 அந்த ₹2 ₹3 இருக்கிறது எல்லாமே ஒரு 50 40 வந்துடும். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் சொல்லியிருந்தேன். இதில் 2வது கண்டிஷன், ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து ப்ரீமியம் டிகே பண்ணும், இன்னொரு சைடு பறக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்தது. ஸோ நானும் வந்து ஒரு 12 மணிக்கே வந்து நான் இட்ஸ் டைம் டு கால் சைடு அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா கால் சைடு எல்லாமே மேக்ஸிமம் டிகே ஆக வேண்டியது டிகே ஆகிடுச்சு. இந்த 45ன்றது 22 21 வந்துருச்சு. இந்த 800ன்றது ₹6 7 வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே டிகே ஆகணும்னா ஒன்று 0 தான் ஆகணும், இல்லைனா 0 to ஹீரோ ஆகணும். இதான் நடக்கும். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து தான். ஸோ 0 to ஹீரோ மட்டும் எப்போயுமே நம்ம கால்குலேஷனுக்குள்ளே வராது, எந்த ஃபார்முலாக்குள்ளேயும் வராது. ஏன் அப்படின்னா ஒரு சைடு ஹீரோ ஆனால் இன்னொரு சைடு 0 ஆகணும். பட்டு அது எங்கேருந்து 0 ஆகணுன்றது தான் மேட்ரு. அதாவது இந்த ஆப்ஷன் செயினில் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சைடு மேலே ஏறினா இன்னொரு சைடு கீழே வரணும். இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ இங்கே 17ன்றது ஒரு 200 ஆயிடுச்சுன்னா இங்கே 140ன்றது மைனஸ் இங்கேருந்து 200ன்றப்போ ப்ளஸ் எவ்வளோ போகும், 183 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இங்கே -183 போகணும்ல. ஸோ -183னா இங்கே -40ன்னு வரணும். ஸோ -40 வராது, அதுக்கு பதிலாக 0 தானே ஆகும். ஸோ அப்போ ஏதோ ஃபார்முலாவில் தப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் 0 to ஹீரோ மட்டும் ஒரு லக்கில் நடக்கிறது, அது மட்டும் ஃபார்முலாக்குள்ளே வராது. ஸோ அது எப்போயுமே நம்மளோட ரிஸ்க்கு தான். ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்பில் வந்து 2 லாட் மட்டும்தான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன் 0 to ஹீரோ. நான் சொல்லியிருந்தேன் 25700 CE டேக் 2 லாட்ஸ் ஒன்று. என்ட்ரி ப்ரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். பட் என்ன ஆச்சுன்னா எனக்கும் சரி யாருக்கும் சரி 0 to ஹீரோ அமையலை. ஸோ நான் வந்து 4 லாட் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு 2400 போயிடுச்சு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சினாரியோ 2 தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ சார்ட்டில் தான் புரியும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ ரொம்ப மேலே 160லேயோ எங்கேயோ க்ளோஸ் வச்சிருச்சு. இதுக்கு இடையில நம்ம இருக்கிறனால என்ட்ரியே எடுக்க மாட்டோம். இந்த பிஇபி பாயிண்ட் தொடணும், இல்லை செகண்ட் பாயிண்ட் தொடணும். இதை தொட்டால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ ஓப்பன்லேயே 3வது கேண்டில்லையே நமக்கு ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆனால நீங்கள் பாருங்கள் ரொம்ப நேரம் சைட்வேஸில் தான் இருக்கும். பேலன்ஸ் பண்ணிச்சு. மேக்ஸிமம் சைட்வேஸ் பண்ணிவிட்டு 1 மணிக்கு மேலே தான் 1:30 மணிக்கு மேலே தான் ஒரு சின்ன ரேலி கொடுத்தது. சரிங்களா, அதுவும் புட் சைடில். ஸோ ஒன் சைடு ஃபுல்லாக ப்ரீமியம் டிகே, அனதர் சைடு வந்து ஃப்ளை அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். பாருங்கள், செகண்ட் சினாரியோ அதான் நடந்திருக்கும். ஆஃப்டர் சம் ப்ரீமியம் டிகே மார்க்கெட் வில் ஃப்ளை ஆன் ஒன் சைடு. ஓகேங்களா, ஒரே சைடில் நடந்தது. ஸோ இதுதான் ஆப்ஷன் செயின் பிரகாரம் நடந்தது. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, குருநானக் ஜெயந்தி. ஸோ மண்டே, அதாவது நேராக வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்போ அதோட சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 83,000 கால் ஆப்ஷன், 84,000 புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,550 கால் ஆப்ஷன், 25,750 புட் ஆப்ஷன், அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போயும் ஆப்ஷன் செல்லரோட கைகளில் தான் இருக்குது. ஏன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா எதுவுமே மேட்ச் ஆகலை, இதுதான் காரணம். இப்போ இது பாருங்கள், இது வந்து அடுத்த எக்ஸ்பைரி ஓடுது. மார்க்கெட் வந்து 25,600 தான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு சைடும் பேலன்ஸாக இருக்குது பாருங்கள். இங்கே 155, இங்கே 157, ஆப்போசிட்டில் 131, இங்கே 133. ஸோ இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நேற்று வரைக்கும், அதாவது இன்றைக்கியான டேட்டா வரைக்கும் பேலன்ஸ் ஆகலை. பட் இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து மார்க்கெட் வந்து 83,450 இருக்குது. இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் 297, ரைட் சைடில் 278. இங்கே ஓடிஎம்மில் வந்து 244, இங்கே ஓடிஎம்மில் 230. ஸோ கிட்டத்தட்ட பேலன்ஸில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ சென்செக்ஸ் எக்ஸ்பைரியோட சினாரியோ என்னென்னா, ஒன் சைடு மேலே போனால் தான் இன்னொரு சைடு டிகே ஆகும், இல்லை ஸோ ஒரு சைடு மட்டும் போகாது. இந்த மாதிரி பேலன்ஸ் கண்டிஷனில் ரெண்டு சைடும் போக தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் எதனாலும் நாளைக்கு மார்க்கெட் லீவ் இல்லையா, ஸோ 2 நாள் கழித்து ஓப்பன் ஆகும்போது பெரிய டிகேல தான் ஓப்பன் ஆகும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் எல்லாமே 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்டாக குறைஞ்சிருக்கும். ஆப்போசிட்லேயும் இதே 40-50 பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணிட்டு தான் செக் பண்ண முடியும், எதுனாலும் சொல்ல முடியும். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.